டெல்லி சட்டப்பேரவையில் இருந்து எதிர்க்கட்சித் தலைவர் அதிஷி உட்பட 15 ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். சபாநாயகர் விஜேந்திர குப்தா தலைமையில் டெல்லி சட்டப்பேரவையின் 2வது நாள் அமர்வு தொடங்கியது. தொடர்ந்து ஆம் ஆத்மி அரசின் பதவிக்காலம் தொடர்பாக சிஏஜி அறிக்கைகளை இன்று தாக்கல் செய்வதாக பாஜக அறிவித்தது. இது தொடர்பாக துணைநிலை ஆளுநர் சக்சேனா உரையாற்றிய போது அம்பேத்கர், பகத்சிங் படங்கள் முதலமைச்சர் ரேகா குப்தா அலுவலகத்தில் இருந்து நீக்கப்பட்டதாக ஆம் ஆத்மியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. சிஏஜி அறிக்கை தொடர்பாக வாக்குவாதம் மேற்கொண்டு அமளியில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. विश्वास है कि आपके योगदान का निश्चित रूप से आपको इस ऐतिहासिक भवन में स्थित इस सदन का हिस्सा होना இதனையடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் அதிஷி, கோபால் ராய் உள்ளிட்ட 15 ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை சபாநாயகர் விஜேந்திர குப்தா சஸ்பெண்ட் செய்தார். இதனை எதிர்த்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவை முன்னதாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். बाबा साहब का ये अपमान जय 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 जय। चलिए बाहर जाके करेंगे, बाहर चलिए सर, आराम से पीछे देख के बाबा साहब का ये अपमान जय 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 जय। चलिए बाहर जाके करेंगे, बाहर चलिए। முதலமைச்சர் அலுவலகத்தில் அம்பேத்கருக்கு பதில் பிரதமர் நரேந்திர மோடி படத்தை வைத்ததை எதிர்த்து தொடர்ந்து போராட்டம் நடத்தப்படும் என அதிஷி அறிவித்தார். தொடர்ந்து அரசியல் பரபரப்புகளுக்கு மத்தியில் டெல்லி சட்டப்பேரவையில் மதுபான கொள்கை குறித்தான சிஏஜி அறிக்கையை முதலமைச்சர் ரேகா குப்தா தாக்கல் செய்தார். 7 ஆண்டுகளாக ஆம் ஆத்மி செய்யாததை பாஜக செய்ததாகவும் எந்த நிலையிலும் கொள்கைகளின் அடிப்படை நோக்கங்கள் பின்பற்றப்படவில்லை எனவும் அவர் கூறினார். இது தொடர்பாக பேசிய சபாநாயகர் விஜேந்திர குப்தா, அரசியல் அமைப்பை மீறி 2018ஆம் ஆண்டு முதல் சிஏஜி அறிக்கையை ஆம் ஆத்மி தாக்கல் செய்யவில்லை என குற்றம் சாட்டினார். அப்போது அதிஷி உள்ளிட்ட முக்கிய எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் இல்லாதது குறிப்பிடத்தக்கது.